நவாஸ்கனி எம்பி ராஜினாமா பண்ணிட்டு போகணும். எத்தனை முருக பக்தர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, மலை சிக்கந்தர் மலைன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? ஒரு இந்துக்களுடைய புனித மலையில போய் அசைவம் சாட்டது அதை விட தப்பு. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அந்த மலை சொந்தமானது. சாமி வணக்கம் சாமி. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல ஒரு எம்பி நவாப் ஷரீப் அவரு முஸ்லீம் அந்த மக்களோட சேர்ந்து மேல மாமிசம் செய்யறதுக்காக அந்த மாமிசத்துல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆடு கோழி உடனெல்லாம் போயிருக்காங்க. அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. சோ இது ஒரு சர்ச்சையா பல இந்து தரப்புல இருந்து பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய வணக்கம். போட்டோ நமச்சிவாயம். கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி நாசிதம் தியான பீடத்தினுடைய விஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீலாஸ்ரீ பாபுஜி சுவாமிகள். அதாவது கடந்த ஒரு 10 நாட்களாகவே திருப்பரங்குன்றம் முருகனுடைய ஆலயத்தினுடைய சர்ச்சையானது மிகவும் மோசமா இருக்குது. ஒரு 6 படை வீரரிலே முருகனுக்கு முதன்மையான வீடு திருப்பரங்குன்றம். அதாவது தமிழனுடைய கடவுள் யார்? முருகன் தானே. அப்ப தமிழ் மொழி தொன்மையான இந்த மொழியில் இருக்கிற இந்த முருகனுடைய மலையில் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக ஒரு இறந்த ஒரு மனிதனுடைய தர்கா வழிபாடு. அந்த தர்காவிற்காக வேண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் மதத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? முதல்ல சொல்லணும். அவர் மதத்துக்கான எம்பினா அவர் மதத்துக்கு போய்கிட்டோம். மக்களுக்கான எம்பினா ராமநாதபுரத்துல தொகுதியில் இருக்கட்டும். அதைத்தான் நான் கேட்குறேன். மதத்துக்கான எம்பி ஒரு மத வழிபாட்டுக்கு வேண்டி ஒரு தர்காவுக்காக வேண்டி போய் அங்கே போய் மலை மேலே ஏறி ஒரு இந்துக்களுடைய புனித மலை மேலே ஏறி அங்கே பிரியாணி சாப்பிட்றது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? இஸ்லாம் மதத்திற்கு எதிரான ஒரு விஷயங்களை இந்து அமைப்புகள் செஞ்சா இந்த மாதிரி விட்டுருவாங்களே. இன்னார் என்னென்ன கேஸ் போட்டிருப்பாங்க, குண்டர் சட்டம் போட்டிருப்பாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறத அரசு ஏன் கண்டுகொள்ளவில்லை? ஏன் இந்துக்கள் கண்டுகொள்ளவில்லைன்னு எனக்கு தெரியாம இருக்குது. ஒரு இந்து மதத்தினுடைய ஆலயங்களுக்கோ ஒரு கோவிலுக்கோ பிரச்சனை வந்தா இந்து இயக்கங்களும் சன்னியாசிகளும் சாதுக்களும் போராடணும். அப்புறம் இந்துக்கள் நம்ம எதுக்கு இருக்கிறோம்? வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரான்னு சொல்லிட்டு பழனிக்கு பாத யாத்திரை போறோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறோம். ஆனா அந்த ஒரு ஆலயத்துக்கோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது இந்துக்கள் மௌனமாக இருப்பதன் மூலியமாக இது அர்த்தம் என்ன? இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? நவாஸ்கனி எம்பி செஞ்சது மிகவும் மோசமான ஒரு செயல், மத கலவரத்தை தூண்டுகின்ற செயல். முதல்ல ஒரு எம்பி என்பவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் சீக்கு எல்லா மதத்துக்கும் பொதுவானதான் அந்த நாடாளுமன்ற எம்பியா இருக்கணும். அவர் ஒரு மதத்துக்கோசரம் எம்பியா இருக்கிறவர் அப்படி தேவை கிடையாது. இது அந்த ராணுவ மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் தான் இன்னைக்கு சிந்திக்கணும். இந்து மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, எத்தனை முருக பக்தர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அவங்களே இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். அதை சிந்திச்சு பார்க்கும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் உண்மையா பலப்படும். பொதுவா என்ன பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அந்த மலை சொந்தமானது. ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற ஒரு மதத்திற்கு அதற்கு பின்னாடி வந்த ஒருத்தர் இறந்திருக்காரு, அவர் அங்க சமாதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மலை சிக்கந்தர் மலைன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? முதல்ல இந்த மாதிரி சம்பவத்தை ஒரு பொதுவான விஷயங்களை ஒரு மதம் சம்பந்தமான விஷயத்துக்கு போனதுக்காக எம்பி என்ன பண்ணணும்? நவாஸ்கனி எம்பி ராஜினாமா பண்ணிட்டு போகணும். கம்முன்னு ராஜினாமா பண்ணிட்டு அவர் இஸ்லாமிய மத போதகராக போய்கிட்டு அவர் யாரும் என்ன கேட்குறான்? ஏன் ராமநாதபுரத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் பொதுவான எம்பியா இருக்க வேண்டியல, அவர் ராஜினாமா பண்ணிட்டு போய்க்கணும். அதான் நான் சொல்லுவேன். மத விஷயத்துக்கு ரொம்ப ராஜினாமா பண்ணிட்டு போய்க்கணும். அதான் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சட்டம் அப்படிதான் சொல்லுது. ஒரு அரசியல்வாதியோ அரசியல் பதவிகளோ ராஜபதவி பெற்ற போது அவர் எந்த மதத்திற்கோ எந்த ஜாதிக்கோ சப்போர்ட்டா பேசக்கூடாது. அவர் அங்க போனது தப்பு. 2வது அங்க போய் அவங்க கூட இருந்தவங்க ஒரு இந்துக்களுடைய புனித மலையில போய் அசைவம் சாட்டது அதை விட தப்பு. இது தேவையற்ற ஜாதி மத மோதல்களை மதுரை திருப்பரங்குன்ற பகுதியிலே ஏற்படுத்துவதற்கு இது ஒரு திட்டமிட்ட செயல் மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் கேட்கிறேன். உண்மையான இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும். இஸ்லாம் மதத்துல திருக்குரான்ல எங்கேயாவது தர்கா வழிபாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? உண்மையான இஸ்லாமியர்கள் யாருமே தர்கா வழிபாட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்ன கருத்தின் பிரகாரம் நடக்கின்ற உண்மையான இஸ்லாமியர்கள் யாருமே தர்கா வழிபாட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. தர்காக்கோசரம் அங்கே இவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க.
இது திட்டமிட்டு ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவருடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காக யாரோ செய்கிற சதிகளுக்கு உண்மையான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பலியாகி அங்கே ஒரு மத கலவரம் வரக்கூடாது அப்படின்னு நல்லெண்ணத்தில் தான் தமிழக அகில இந்திய இந்து தர்மசக்தி அருளாளர் பேரவையினுடைய நாங்கள்லாம் இன்னைக்கு முயற்சி செய்கிறோம். அங்கே எந்த மத கலவரம் வரக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதைத்தான் எங்களுடைய நோக்கம்.